வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை சேர்ந்த ரித்தன்யா அப்படிங்கிற பொண்ணு சமீபத்தில் தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணமாகி 3 மாதங்கள் கூட ஆகலை. அதற்குள்ளேயுமே இவங்க தற்கொலை. என்ன மன்னிச்சிருங்கப்பா, முடிஞ்சு போச்சு எல்லாமே. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. எனக்கு அவ்வளோ தெம்பெல்லாம் இல்லைப்பா. அவ்வளோ தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நான் அவ்வளோ தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது, தைரியமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் எல்லோரும் பெண் பிள்ளைகளுக்கு பணமும் நகையும் கொடுத்துட்டா போதும், நல்லா வாழ்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பெண் குழந்தைகளுக்கு தைரியத்தை கற்றுக் கொடுங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக் கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடஞ்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 வளர்த்து வைங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடஞ்சி போகிற மாதிரி பெண்கள் மென்மையானவர்களாக இருக்கக்கூடாதுங்க. உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் யாராவது உடைக்கிறாங்களா, அதையெல்லாம் உடச்சி தவிடுபடி ஆக்கிட்டு வெளியே வாங்க. எவ்வளவோ பெண்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க தன் குழந்தைகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. நிறைய குடிகார கணவன்களோட போராடி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே தற்கொலை ஒரு சரியான முடிவே இல்லைங்க. தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லா பெண்களும் முடிவு எடுத்தாங்கன்னா இந்த உலகத்தில் பெண்களே இருக்கவே மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் பெண்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம தற்கொலை தான் முடிவு அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது. இந்த பொண்ணு இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்கள பெற்ற அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே கண்ணீரோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் இந்த பொண்ணை நினச்சி. அதனால தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு தான் அந்த முடிவே எடுக்கணும். தற்கொலை சரியான தீர்வு அல்ல எல்லா விஷயத்துக்குமே. பெண்கள் எப்பவும் தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் போராட கற்றுக்கணும்.